ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இடம் பார்த்திங்கன்னா மதுரை தமுக்கம் கோரிப்பாளையம் ஃப்ளைஓவரோட அமெரிக்கன் காலேஜ் வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் நேற்றுலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வேலை எங்கே நடக்குதுன்னா, அமெரிக்கன் காலேஜ் கேம்பஸுக்குள்ளே முன்னாடி இந்தியன் பேங்க் செயல்பட்டு இருந்துச்சுல்ல, ஸோ அந்த பில்டிங்க்கு ஆப்போசிட்டில் பில்லர் எரெக்ட் பண்ணுறதுக்கான ஒர்க் நடந்துகிட்ருக்கு. ஸோ இந்த பில்லர் எப்படி எரெக்ட் பண்ணுறாங்கன்னா சென்டர் மீடியனில் எரெக்ட் பண்ணல. சென்டர் மீடியனில் எரெக்ட் பண்ணாமல் தமுக்கத்துலேருந்து கோரிப்பாளையம் போகிற அந்த பாத் இருக்குல்ல, 2 ட்ராக் பாத்து, அந்த 2 ட்ராக் பாத்து 2 வே கிடையாது, 2 ட்ராக் பாத்துக்கு சென்டரில் அதாவது ரோட்டுக்கு நடுவில் இந்த பில்லர்ஸ் லே பண்ணுறாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும், இப்போ இந்த அமெரிக்கன் காலேஜ் ஆம் 1 வே ஆம், ப்ராபப்ளி 2 ட்ராக்கு அதில் இருக்க வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது, இது ரோடு மையத்தில் அதாவது மீடியனில் போடாமல் இந்த 2 ட்ராக்குக்கு நடுவில் போகிறதுக்கு ரீசன் ஒருவேளை பக்கத்தில் இருக்க அந்த அமெரிக்கன் காலேஜ் கேம்பஸ்குள்ளே இந்தியன் பேங்க்லாம் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் அக்வயர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ப்ராபப்ளி. ஏன்னா அப்போ தான் சப்போஸ் பாலத்துக்கு கீழே போகணும்னா பாதை கிடையாது. ஸோ அது அக்வயர் பண்ணால் தான் நீங்கள் தமுக்கத்துலேருந்து கோரிப்பாளையத்துக்கு பாலத்துக்கு கீழே நம்ம போக முடியும். ஸோ அது என்ன பிளானில் எப்படி பண்ணுறாங்கன்னு தெரில. ரெண்டாவது, இந்த பகுதியில் மெட்ரோ ஃப்யூச்சரில் வருதுன்னா அண்டர் கிரவுண்டில் தான் வர மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் கருத்தில் கொண்டு தான் இந்த பிளான் எக்ஸிக்யூட் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ இப்போ ஒரே ஒரு பில்லருக்கான அந்த ஒர்க் நடந்திருக்கு. ரெண்டாவது, நான் லாஸ்ட் டைம் வீடியோவில் சொல்லியிருந்தேன், நிறைய இடத்துல சின்ன சின்ன பிட்லாம் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த பிட்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரைனேஜுக்காக, அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜுக்காக தோண்டியிருந்திருக்காங்க. அதுக்கும் பில்லருக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அடுத்தடுத்து இது போல் இந்த ரோட்டில் அப்படி சென்டர்லேயே கோரிப்பாளையம் ஜங்ஷன் வரைக்கும் பில்லர்ஸ் எரெக்ட் பண்ணுவாங்க.